அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைவிடுவாராக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த சபையை குறித்து நேற்று தினத்தில் சில மனிதர்கள் இந்த சபையை கலக்கக்கூடிய காரியங்கள், சபையை இடர செய்யக்கூடிய சில காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூட அதே கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்கள் முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தின் கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அவள் ரொம்ப வேதனையோடு இந்த சபைக்கு எழுதுகிறார். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க பார்க்குறீங்களா? நீங்கள் இத்தனை நாள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாய் போயிற்றே. நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவருக்காக நிறைய இழந்திருப்போம், நிறைய சாட்சிகளை சொல்லியிருப்போம், நிறைய சகித்திருப்போம், நிறைய இடங்களில் உண்மையாக உத்தமமாக ஓடுவதற்கு நாம் நம்மை கையளித்திருப்போம். நான் தயவாக சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, நல்லது. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சில நாட்கள், சில காலங்கள், சில வருடங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் மாம்சத்தை பேணுகிறதற்காக, மாம்சத்தை பற்றின சிந்தை, பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்து தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை இழந்து தவிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஏன்னா இதே கலாத்தியர்கள் நிருபம் நேற்று தினத்தில் நாம் வாசித்தோமே, 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்களாக. ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்க, மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்கேற்றபடி. ரோமரில் வாசிக்கிறோம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவ ஆவியில் நடத்தப்பட வேண்டிய மாம்சத்தை சிந்திச்சு மாம்சத்தினால் நடத்தப்படுகிறனா? மனுஷனுடைய பார்வையின்படி வீணான வாக்குவாதங்கள், வீணான பிரச்சனைகள், வீணான கலகங்கள், வீணான காரியங்களுக்கு முக்கியத்துவம் பாராட்டி குடும்பங்களுக்குள்ளே, சபைக்குள்ளே என்னால் இடரல் வருகிறதா? யோசிப்போமே. நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஏதேனும் சுபாவம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்க மாட்டார். மாம்சத்துக்கு தீனி போடுகிற வண்ணமாக, மாம்சத்தை விரும்புகிற வண்ணமாகவே தான் நம்முடைய செயல்கள் இருக்கும். வாசிக்கிறேன் 17ஆம் வசனத்திலிருந்து, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இங்கே ஒரு சில பட்டியலை அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்கள், மாம்சத்துக்கு முக்கியத்துவப்படுத்துகிறவருடைய சுபாவங்களை பட்டியலிடுகிறார். அவடத்திலிருந்து புறப்படுமா? எப்படிலாம் இருக்குமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. சபைக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே இப்படிப்பட்ட சிந்தைகள் கெடுத்து சீரழிக்கிறது. அதில் சில காரியங்களை அவர் அழுத்தமாக எழுதுகிறார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரிவினைகள், கோபங்கள், சண்டைகள் குடும்பத்திற்குள்ளே, சபைக்குள்ளே, மார்க்க பேதங்கள், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? 21ஆம் வசனத்தில் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்படிப்பட்டவங்க தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்று சொல்லி. நான் தயவாக சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, நாம் மாம்சத்திற்கு விதைக்கக்கூடாது,
ஆவிக்கென்று விதைத்தால் நாம் நீதி அறுப்போம், நம் மாம்சத்துக்கென்று விதைத்தால் மரணத்தையே அறுப்போம் என்று சொல்லி ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. நான் தயவாக சொல்லுகிறேன், நாம் எப்படிப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டோம், எப்படிப்பட்ட நிலையோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ள வந்தோம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணினோம், நல்லதா இருக்கு. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம், நல்லதா இருக்கு. ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி இருக்கிறது? மாம்சத்துக்கு முக்கியத்துவம் பாராட்டுகிறோமா? மாம்ச சிந்தைகளுக்கு, வீணான பொறாமைகள், வாக்குவாதங்கள், ஒருவேளை நம்மளதை யாரேனும் வஞ்சித்தெடுத்திருக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறாரே, ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை என்று சொல்லி. இன்றைக்கு ஏன் அந்த சகிப்புத்தன்மை தொலைந்து விட்டது? தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆவியில ஆரம்பம் பண்ணினோம், இன்றைக்கு எந்த நிலையோடு கூட நாம் இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் ஊழியத்தில் பிரச்சனை வந்தோன்னா ஊழியம் வேண்டாம். கொஞ்சம் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல நெருங்கி நிற்கும் போது சில பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சில இழிச்சொற்கள் வரும்போது ஊழியம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவருடைய சமூகம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லி ஆண்டவரை புறக்கணிக்கிறோம். ஆனா புறக்கணிக்கிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும். சொல்லிட்டு சொல்றாரு, ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு தான் 24ஆம் வசனத்தில் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். மேலே இருக்கிற சில பட்டியல் மாம்சத்துக்குரிய காரியங்கள், ஆவியின் கனியை சொல்லிட்டு ஆவியினாலே நடக்க கடவுன்னு சொல்லிட்டு கோடு போடுற பழக்கம் இருந்தால் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அழுத்தமாக 26ஆம் வசனம் 5:26 அழுத்தமாக கோடு போட்டுக்கொள்ளுங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். ஒரு மனிதன் ஆவியில் நடத்தப்படுவான் என்றால் மனுஷனுடைய புகழ்ச்சியிலே மயங்க மாட்டான். மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமுட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரேனும் முன்னேறி செல்லலாம். சில தாளந்துகள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கலாம். ஒன்று சொல்லுங்க, பொறாமை ஒரு நாள் நமக்குள்ள வந்து விடக்கூடாது. ஒன்றை சொல்லுங்க, என் சகோதரனை, என் சகோதரி, நீ நல்லா ஆசீர்வதித்திருக்கிறீ, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாராட்டுங்க. மனதார கத்தரை துதிங்க, கத்தரை ஸ்தோத்திரிங்க. வீணான புகழ்ச்சி வேண்டாம், வீணான கோபமூட்டல்கள் குடும்பத்துக்குள்ளே வேண்டாம். நான் தயவாக சொல்லுகிறேன், சிலுவையை பற்றின அந்த சிந்தனைக்குள்ளே வருவோம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. சகித்து கொள்வோம், கண்களை மூடுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவரே அப்பா மனதார துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஏன் சிலுவையை பற்றின தியானம் எங்களுக்கு அவசியம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அழகாக உணர்த்தி கொண்டு வருகிறீர், அநேக காரியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறீர். மாம்சத்தை அல்ல, ஆவிக்குரிய காரியங்களையே நாங்கள் மேன்மை பாராட்ட, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.